வெல்கம் டு கேமர்ஸ் வியூ பாட்காஸ்ட் செஷன். அடுத்த கேள்வி, ஒய் ஆன்சைட்டி சரௌண்டட் எவ்ரிவேர் நவடேஸ்? பிகாஸ் வந்துட்டு இப்போ நீ பார்த்தனா ஒர்க் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, எங்கே எது பண்ணுறதா இருந்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கே ஒரு பயமாக இருக்கு, இல்லை நான் பயத்தில் இதை பண்ணிட்டேன். அதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களா, இல்லை ஒரு கெட்டப்பா கெட்டவங்க கூட போய் பழகிறது, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு ஒரு விஷயத்தினாலேயே சில பெண்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு அந்த ஒரு பயத்துல அந்த பதட்டத்துல நான் ஒட்டேஜ் போயிட்டேன். ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவன் வந்து எனக்கு வந்து இப்படி மிரட்டுறான், ஒரு எக்ஸோ யாரோ ஒருத்தங்க மிரட்டுறாங்க, அந்த பதட்டத்துல நான் வந்துட்டு எல்லாம் தெரிய சொல்லிட்டேன். ஒரு அவன் வந்துட்டு நான் வந்துட்டு ரேண்டமா ஒரு பர்சன் வந்து என்ன மிரட்டினா பிடிக்க சொல்லி அந்த பதட்டத்துல நான் வந்துட்டு ஒத்துக்கிட்டேன் என் உயிர் பயத்துல. அப்படின்றப்போ இந்த ஆன்சைட்டி எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்த ஆன்சைட்டி எல்லா விதமான ஒரு பிரச்சனைக்கும் லீடு ஸ்டார்டிங்கே தான். ஒருத்தங்கிட்ட இல்லாத ஒரு லாகிங் ஒரு வெறுப்பா மாறுது, அந்த வெறுப்பு ஒரு ஆன்சைட்டியா மாறுது, அந்த ஆன்சைட்டி சொசைட்டி மேல பிரதிபலிக்குது. கரெக்டா? உங்களுக்கு இன்ஸ்டேபிளா இருக்கும் போது நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணும், மற்றவங்க ஸ்பாயில் பண்ணும். இதை எப்படி பாக்குறேன்? ஆங்ஸைட்டில அதான் பொதுவாகவே ஒரு தாட் இருக்குல்ல, ஆங்ஸைட்டில அதாவது பதட்டத்துல எடுக்கிற முடிவு வந்து என்னைக்குமே சரியா இருக்காது. நீங்க பாசிட்டிவ் நோட்ல எடுத்தாலும் சரி, நெகட்டிவ் நோட்ல எடுத்தாலும் சரி. ஆங்ஸைட்டி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தன் ஒன்னு சொல்றான், டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அது ஒண்ணு பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம சூப்பர் ஹீரோ கிடையாது. ஃபர்ஸ்ட் மேபி டைம் எடுத்து யோசிச்சு பண்ணலாம். அங்கதான் இதெல்லாம் தவிர்க்க முடியும் பிரச்சனையெல்லாம். ஸோ ஆல்சோ ஆங்ஸைட்டில வந்து நம்மள வச்சு பிளே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? நம்மள வந்து பதட்டமான நிலையில வச்சு இருக்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணி இப்படி ஒன்னு எடுத்து இவனை இப்படி ஸ்க்ரூ பண்ணி விட்டா அவன் போய் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி, இப்ப ஜீவா கையை முறுக்குவான் பாரு, அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வந்துடும். ஸோ அப்படி நம்மள வச்சு பிளே பண்றதுக்கான சுச்சுவேஷனும் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே எந்த ப்ராப்ளமா இருந்தாலும், ஐ மீன் எந்த ஆப்ஷன்ஸா இருந்தாலும், ஆங்ஸைட்டி இல்ல பதட்டம் இல்ல தெளிவின்மை இல்ல இப்போ நான் என்ன பண்ணு தெரியலப்பா அப்படின்னும் போது எதுவுமே பண்ணாதீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். பிளாங்கா விட்டா அப்புறம் டைம் ஆக நீங்க செட்டில் ஆயிடுவீங்க. மேபி யோசிக்கலாம், இது கரெக்ட், நல்ல வேலை பண்ணலப்பா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ ஆங்ஸைட்டி வந்து வர்றது வந்து ஃபர்ஸ்ட் வேரியஸ் ரீசன்ஸ்னால இருக்கலாம். எவ்வளோ இருக்கு. இப்ப தப்புன்னு இப்போ படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு ஜாபுக்கு போறேன், ஃபர்ஸ்ட் டைம் போறேன், ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு பதட்டம் இருக்கும் அந்த டைம்ல. அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி ரோட்ல ஏதாவது டப்புன்னு ஒரு பிரச்சனை நடக்குது, டப்புன்னு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு சுச்சுவேஷனு, அப்போ ஒருத்தவங்க மேனிபுலேட் பண்றான், பதட்டத்துல நீங்க ஏதாவது பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இல்ல விமன் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க பஸ்ல போகும்போது அது இதுன்ட்டு. அவங்களோட சைட்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி. இந்த மாதிரி எல்லா டைம்ஸ்லயும் ஒண்ணு ஆங்ஸைட்டி வந்தா கூட நான் தெளிவா யோசிப்பேன்ப்பா அப்படின்னு உங்க மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன தோணுதோ அப்ப பண்ணிடலாம். பட் ஜென்ரலா நாட் அட்வைசபிள். எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். என்னோட தாட். ஸோ ஆன்சைட்டியை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கலாம், லேர்ன் சேட் நோ அப்படின்றத நான் நினைப்பேன். அதாவது நோ சொல்றதுக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு இடம் தான் ஆன்சைட்டியோட பிகினிங் ஸ்டேஜ். நீங்க எப்போ நோ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ ஆன்சைட்டியே விட்டுறலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்றாங்க, அவங்க லைஃப் நல்லா போகல, ஓகேவா, நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க, இல்லை நம்ம அப்படி இருந்தோம், நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கோம், ஓகேவா, நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க மேல ஒரு பாசம் இருந்திருக்கும், பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட நம்ம பேசாம ஒரு டச்ல இல்லாம இருந்திருக்கோம். இந்த ஒரு பழக்கத்தை அவங்க மேனிபுலேட் பண்ணி திருப்பி நம்ம கூட பழகத்துக்கு பார்ப்பாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் ஆல்ரெடி ஆன்கோயிங்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இருக்கிற பாசத்தை மேல தூண்டி 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 நம்ம மேனிபுலேட் பண்ணி அவங்க பக்கம் இழுக்கும் போது நீங்க கரெக்டான டைம்ல நோன்னு சொன்னீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் சேவ்டு. இல்ல அப்படின்னா நீங்க இருக்கிற லைஃபும் எடுத்துப்பீங்க. நாளைக்கு அவங்க எதுக்கு வந்தாங்க, அவங்க வந்துட்டு அந்த பிரச்சனைன்னு வந்தாங்க, அந்த பிரச்சனை முடிச்சுன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. அப்ப உங்களுக்கு அதான் சொல்றேன், இந்த மேனிபுலேட்டிங் ப்ராசஸ் தான் நான் மீன் பண்ணேன். நம்ம தெளிவா இல்லாத நேரத்துல மேனிபுலேட் பண்றது. ஸோ அதனாலதான் யாரா இருந்தாலுமே ட்ரை டு சே நோ. எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பி போல்ட். ஒண்ணுமே பொறுத்த இல்லை, இப்போ யாரும் கொலை கூட பண்ணிட போறது இல்லை. கொலை பண்ற அளவுக்கு சொசைட்டி ஒன்றும் மோசமா போல. ஸோ ஐ பிலீவ் ஸோ. போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யூஆர் ட்ரைங் ஃபார் சம்திங். அது உங்களோட விஷயத்த நீங்க விட்டு கொடுக்காம சாகிறது பெட்டர். அதான் நீங்க விட்டு கொடுத்துட்டு டெய்லி சாகிறதுக்கு வந்து அன்னைக்கு பண்ணிருக்கூடாது, ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு செருப்படிக்கு வந்துடலாம்.
ம். அது தப்பே கிடையாது. ஓகே வேணாங்க. நீங்க பண்ண பின் விளைவுகள் ஆல்ரெடி ஒன்றும் ஆறல. இதுவே தாராளம் போயிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுப்பினாலே அதுவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்களும் அடுத்தது ஏன்னா அவங்களுக்கும் அதுதான் தப்புன்னு தெரிய ஆரம்பிக்கும். ம். மேனிபுலேட் பண்றவங்களுக்கு ரியலைஸ் பண்ணணும்னா நீங்க பாட்டு எஸ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஆ. இருக்க எல்லா தப்பும் அப்புறம் பண்ணுவான். இழுத்து இழுப்புக்கு வரான் அப்படின்னு நினைச்சு ம். எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அது ஒரு இன்னொரு சான்ஸும் கூட. இன்னொருத்தவங்க கிட்ட தப்பு பண்றதுக்கு நீங்க ஒரு லீடிங் போடுறீங்க. ஓகே இந்த மாதிரி இன்னொருத்த கன்ஃபார்மா இருப்பாங்கல்ல. எவனவோ ஒரு சொசைட்டில ஒருத்தன் இருக்காமையா போயிட போறான் அப்படின்னு அவனுக்கு யோசிக்க ஒரு லீடிங் பாயிண்ட் கொடுக்குறீங்க. நீங்க நோட் ஆரம்பிச்சு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பயம் வரும். ஐயோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் அவன் லைஃப்ல இருக்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அவன் திருந்துவான். ஸோ திருந்துறதுக்கான சான்ஸுமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நோ இஸ் நாட் ஹர்ட்டிங் சம்ஒன். சம்டைம்ஸ் நோ இஸ் சம்திங் ஒருத்தவங்களோட அனதர் பார்ட் ஆஃப் லைஃபை ஹீல் பண்ணலாம். நீங்களா கரெக்டான டிசிஷன் எடுத்தீங்கன்னா